ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணிக்கு சூப்பராக ஒரு கத்திரிக்காய் மசாலா. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கத்திரிக்காயை இது மாதிரி 4 கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதே எண்ணெயில் கடுகு, மிளகு, வெந்தயம், ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சப்புறமா நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கு. நான் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பச்சை மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு பொடி பொடியாக நறுக்குனது, அது கூட வதக்கி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கின அப்புறமா ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூட மஞ்சத்தூள் ஒரு வாட்டி கலந்துட்டு 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1.5 ஸ்பூன் நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன். காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் கூட குறைச்சா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வெறும் கடாயில் 2 ஸ்பூன் எள்ளு, 4 ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துட்டு வறுத்துட்டு இது மாதிரி பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்த அப்புறமா ஒரு குட்டி லெமன் சைஸ் புளியை கரைச்சிட்டு இது கூட சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக ஒரு பிரியாணி கத்திரிக்காய் ரெடி. தேங்க்யூ.